ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சார் எல்லாம் ஓகே தானே? என்ன கதிர், எல்லாம் ஓகே இல்லை? எல்லாம் அருமையாக இருக்குது தம்பி, அசத்திட்டீங்க போங்க. சார் இது ஜஸ்ட் பிகினிங் தான் சார். இனிமே பாருங்க கதிர் சாரை கூட்டு போய் எங்கே உட்கார வைக்க போறேன்னு. தம்பி நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் நிம்மதியாக இருக்கேன். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் தானே சார் நான் இதெல்லாம் செய்கிறேன். எனிவேஸ் கதிர், ஆல் தி பெஸ்ட். திறப்பு விழால அசத்திரலாம். சரிங்க. உங்கள் ஒய்ஃப்டையும் சொல்லிடுங்க. ஓகே சொல்கிறேன் சார். உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கே எல்லாம் தெரியும், இருந்தாலும் என் மனசு கேட்கல. சொல்லுங்க தம்பி, என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் எதை செஞ்சாலும் ஒவ்வொன்றையும் அர்த்தம் இருக்குது தம்பி. அது நல்லா எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமாக அம்மாவையும் கூப்பிடுங்க சார். எது அம்மாவையா? சார் என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. நம்ம ஏதோ போனோமா சந்தோஷமாக தொழில் ஆரம்பிச்சோமான்னு இல்லாமல் எதுக்கு மடியில் இந்த பூனையை கட்டிக்கிட்டு, அதெல்லாம் வேணாம். கதிர் அப்படி பேசாதீங்க. நம்ம நல்லா வாழ்ந்தா அதை சந்தோஷப்பட்டு பார்க்குற ஒரே ஆள் நம்ம அம்மா தான். என் சக்ஸஸை பார்க்க தான் எங்கள் அம்மா இல்லை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். அவங்க மட்டும் இருந்திருந்தா எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க கால் அடியில் போட்டிருப்பேன். இதெல்லாம் உனக்காக தாமா அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தியிருப்பேன். ஆனால் கடவுள் அதுக்கான லக் எனக்கு கொடுக்கல. என்கிட்டேருந்து சீக்கிரமே அவங்கள கொண்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்லணுன்னா இன்னைக்கு என்னோட அசுர வளர்ச்சிக்கு காரணமே எங்கள் அம்மா தான் சார். அவங்களோட இழப்பு தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். தம்பி நீங்கள் அம்மா அம்மான்னு நிறைய சொல்கிறீங்க. அவங்களுக்கு என்னாச்சு தம்பி? எதனால அம்மா இறந்தாங்க? தம்பி சார் வேணாம் சார், அதை பற்றி பேச வேணாம், விட்டுருங்க. சரிப்பா சரிப்பா. எப்போவுமே இருக்கிறப்போ யார் அருமையும் நமக்கு தெரியாது. இனி வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சடான்னு ஒன்று வந்து அடிக்கும் பாருங்க இங்க. அப்போதான் நம்ம மனசும் புத்தியும் அவங்கள தேடும். அதுவும் அம்மாங்கிற உறவு எல்லாத்தோடையும் பெருசு கதிர். இப்போ கூட உங்கள் அம்மா உங்களுக்கு திட்டுறப்போ ஒரு கோவத்தில் இருந்தால் திட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அழிஞ்சி போகணுன்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க சார். நீங்கள் வாழ்க்கையை நல்லா புரிஞ்சவர். உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த திறப்பு விழாவில் மொத்த குடும்பமும் ஒன்றா சந்தோஷமாக ஒத்துமையாக நிற்கணும். அதை நான் பார்க்கணும். எனக்கு இதான் சார் ஆசை. ஏப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எங்கள் அம்மாவாகவே இல்லையா? என்னமோ எதிரியை பார்த்த மாதிரி சண்டைக்கு நிற்குது. எதுக்கு எடுத்தாலும் தையத்தக்கன்னு குதிக்குது, பாயுது ஆளு மேலே. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அம்மாவை போய் கூப்பிட்டு அதுக்கு ஒரு சண்டை வந்து இதெல்லாம் தேவையா தம்பி? ஆமாம் சார், நிச்சயம் தேவைதான். அம்மாவை தயவு செஞ்சு கூப்பிடுங்க. அவங்க என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அதை நான் வாங்கிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கூப்பிடுங்க சார். சரிப்பா, அம்மாவை கூப்பிட்றதுல எனக்கு ஒன்றும் இல்லை. ஏப்பா கதிரே, நம்ம அம்மா தானப்பா, ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். சரி வாங்க. தம்பி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா. உன்னை பெற்றவங்க மகராசிப்பா. ரொம்ப நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்துருக்காங்க. அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்காம போச்சு. சரி வாங்க, உள்ள வாங்க. எங்க அப்பன் பிள்ளையா பார்க்க சைனாக்கார மாதிரி இருந்துட்டு
சார் சாப்பிட்றீங்களா கடலை? மா எமோ என்னடா வெளியே வா. என்ன டேய் எந்திரா, பெரிய மைனர் எந்திரா. கடலையே சாப்பிட்றதுக்குள்ள கடுப்பு ஏற்றிக்கிட்டேன். உட்காருங்க. வா. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்லு. டே, உங்களுக்கு எல்லாம் என் மேல ரொம்ப பாசம் அன்பு இருக்குன்னு தெரியும். நேரா விஷயத்த சொல்லு. தருமா, ஏற்கனவே உனக்கு கூப்பிட்டதுதான். நீ தேவையில்லாம மண்டைக்குள்ள எங்களை பத்தி ஏதோ ஒரு கோவத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்க. சரி, நீ வேணா அப்படி இருக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீ எங்களை பெத்தவ. ஆ? அடேங்கப்பா, சக்தி பாத்தியாப்பா? இன்னைக்குதான் இவனுக்கு நான் பெத்தவங்கிற நினைப்பே வந்திருக்கான். இன்னும் வளர்த்தது, சோறு ஊட்டினது, சீராட்டினது, இதெல்லாம் எப்போ நினைப்பு வரும்னே தெரியலேப்பா. இந்த விழாவுக்கு நீ கண்டிப்பா வந்தாகணுமா? என்னப்பா பழைய குருடி கதவு திரடின்னு மறுபடியும் முதல்லேந்து ஆரம்பிக்கிற? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் ஏமா அப்படி இருக்க? உன்னை நான் மதிக்கிறேன். என் பேச்சு, என் கோபம் இதெல்லாம் வச்சு தயவு செஞ்சு கணக்கு போடாது. சரி, நான் தப்பானவன்னே வச்சுக்கோ. என் பொண்டாட்டியும் மோசம்தான், சுயநலவாதி. சரியா? இது இருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்ப எதுக்கு என்ன உள்ளால இருக்கிறீங்க உங்க 2 பேர் சண்டையில? உன் நேரம் பேசாம இருறீ. இதோ அவங்க அப்படித்தானே சொல்றாங்க, அப்படியே நினைச்சுக்கிட்டோம். இப்ப அது ஒண்ணு நமக்கு பிரச்சனை இல்லை. தர்மா, என் மகன் உனக்கு பேத்தி தானே? பேத்தி தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஏமா, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இவ்வளோத்தையும் செய்யறேன். எனக்காக வேண்டாமா, என் பொண்ணுக்காக வாச்சு வா, வந்து முன்னாடி நின்று அம்புட்டையும் செஞ்சு கொடு. இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அத்தை ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன மாமா, உனக்கு புரியலையா? நான் புருஷன் இல்லாதவ, நான் ராசி இல்லாதவ, நான் ஒரு விஷயத்தை நின்று முன்னெடுத்து செஞ்சேன்னா அது சரிப்பட்டு வருமானு அத்தை யோசிக்கிறாங்க. என்ன அத்தை? போடா விளக்குமாறு.